ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த வீடியோவில் பச்சை மிளகாய் செடியை நம்ம எப்படி பராமரிக்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். பச்சை மிளகாய் செடி எல்லாத்துக்குமே ஒரு சவாலாக தான் இருக்கும். நிறைய பூச்சி தொல்லை இருக்கும், அதுலேயும் இலைப்பேன் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம மண் கலவையை கரெக்டாக கொடுக்கணும். ஒரு பங்கு தோட்டத்து மண், ஒரு பங்கு மாட்டு எரு, ஒரு பங்கு கொக்கோபீட், ஒரு கைப்பிடி வேப்ப முன்னாக்கு, ஒரு கைப்பிடி சாம்பல், உயிர் உரம் இருந்தால் அதையும் சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். ஒரு 12x12 க்ரோ பேக்கில் நம்ம வளர்க்கலாம். முதல்ல ஹோல்ஸ் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதில் பாதி அளவு நம்ம காஞ்ச இலத்தலை, இல்லைன்னா காய்கறி கழிவு, இல்லைன்னா கரும்பு சக்கை, மரத்தூள், ஏதாவது ஒன்று பாதியாக நம்ம நிரப்பிடணும். அதுக்கு மேலே நம்ம கலந்து வச்ச மண்கலவையை அதில் போட்டுக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் அதில் ஊற்றிக்கிட்டு வரணும். மீனமிலம், பஞ்சகாவியா, இல்லை புளிச்ச மோர் கூட நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதில் ஊற்றிக்கிட்டு வரணும். அப்போ தான் நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாக வரும். சின்ன பாட்டில் நம்ம விதையை விதைச்சிக்கணும். விதைக்கும் போது மிளகா நல்லா திறப்பாக இருக்கான்னு பார்த்துட்டு அதில் இருக்கிற விதையை எடுத்து நம்ம விதைக்கணும். விதை நேர்த்தி பண்ணி விதைக்கணும். விதைச்சி ஒரு 10 நாளுக்குள்ளே நம்மளுக்கு முளைப்பு திறன் வந்துடும். ஒரு 5-6 இலை வர்ற அளவுக்கு நம்ம அதை பார்த்துக்கணும். அதுக்குள்ளேயே நம்மளுக்கு பூச்சி தொல்லை வந்துடும். சின்னதாக இருக்கும்போதே இலைக்கு பின்னாடி நம்ம இலைப்பேன் இருந்ததுன்னா அதை சுத்தமான தண்ணியில் நம்ம கழுவி விட்டுறணும். ஒரு 10 நாள் கழித்து நம்ம இதை செடியை எடுத்து நம்ம மண்கலவையில் விதைச்சிக்கணும். ஒரு மாதத்துக்குள்ளே நம்மளுக்கு பூ எடுக்க ஆரம்பிச்சிடும். பூ எடுக்கிற நேரத்தில் நம்ம புளிச்ச மோர் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரணும். வாரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு உரம் கொடுக்கணும். மண்புழு உரம், இல்லைன்னா தொழு உரம், இல்லை காய்கறி உரம், ஏதாவது ஒன்று நம்ம அதில் வாரத்துக்கு ஒரு முறை அதை கொடுத்துக்கிட்டு வரணும். பூ எடுத்து பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம வாரம் ஒரு முறை தேன் கரைசல் கொடுக்கலாம். தேன் கரைசல் மிளகா செடிக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இது ஒரே செடி தான், எவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். ஒரு 2 அடி உயரம் இருக்குது. எல்லா கிளையிலையுமே மிளகா இருக்குது. இது ஒரு பெரிய பேக்கில் இருக்குது. இந்த பேக்கில் நான் சப்போட்டா மரம் வச்சுருக்கேன். அதில் தானாக முளைச்ச மிளகா செடி இது. எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் நான் பழுக்க விட்டு தான் எடுக்க போகிறேன். பழுத்து இருக்கும்போது தான் உங்களுக்கு வீடியோவில் நல்லா தெரியும். எல்லா கிளையிலையுமே கொத்து கொத்தாக காய் இருக்குது. பூச்சி தொல்லையுமே நம்ம முதல்லையே நம்ம கட்டுப்படுத்திட்டோன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இலை சுருட்டலும் மிளகா செடிக்கு அதிகமாக வரும். அதையுமே நம்ம பார்த்து சரி பண்ணிடணும். ஒரு இலை சுருண்டு இருந்தால் கூட அதை எடுத்து போட்டுடணும். 1 லிட்ரு தண்ணியில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு வரணும். சின்ன செடியாக இருக்கும் போதே வாரத்துக்கு ஒரு முறை நம்ம ஸ்ப்ரே பண்ணால் போதும். அப்புறம் நம்மளுக்கு தேவை இருக்காது. ஒரே ஒரு மிளகா செடி தான், அது எவ்வளோ உயரத்துக்கும் எவ்வளோ காயும் நம்மளுக்கு கொடுக்குது பாருங்கள். இந்த அளவு பேக்கில் வச்சுருக்கேன். அது சப்போட்டா மரமும் இருக்குது. எல்லா கிளையுமே காய் இருக்குது பாருங்கள். மிளகா நல்லா நீளமாக வருது. ஒரு சின்ன குடும்பத்துக்கு இந்த ஒரு செடி போதும். மாதத்துக்கு ஒரு முறை 1 லிட்ரு தண்ணியில் ஒரு 1/2 ஸ்பூன் சுண்ணாம்பு கலக்கி வேரில் ஊற்றி விடணும். கால்சியம் சத்து கம்மியாக இருந்ததுன்னா அது சரியாயிடும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.